ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். அஜித் தொடர்பாக பேசியதாக நடிகர் யோகி பாபு தற்போது சமூக வலைதளத்தில் பேசு பொருளாகி உள்ளதன் பின்னணி குறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தனது தனித்துவமான ஹேர் ஸ்டைல் மூலம் பிரபலமான நடிகர் யோகி பாபு தமிழ் திரைத்துறையில் காமெடி நடிகர்களில் டாப் வரிசையில் உள்ளார். அஜித், விஜய், ரஜினி என முன்னணி நடிகர்களுடன் நடித்து உச்சத்தில் இருக்கும் யோகி பாபு சர்ச்சைகளுக்கே இடம் கொடுக்காமல் வலம் வந்தார். ஆனால் படத்தின் ப்ரமோஷனுக்கு வருவதில்லை என்ற புகார்கள் இருந்தாலும் அது குறித்து எவ்வித கவலையும் இன்றி படங்களை கொடுத்து வந்தார் அவர். இந்த சூழலில்தான் யோகி பாபு குறித்து சர்ச்சை கிளம்பி உள்ளது. சமீபத்தில் நேர்காணல் ஒன்றில் பேசிய அவர் பிரபல யூடியூப் சேனலை சேர்ந்த சிலர் தன்னை பற்றிய நெகட்டிவ் கருத்துக்களை சொல்லாமல் இருக்க பணம் கேட்டதாக கூறியிருந்தார். இதில் வலைபேச்சு சேனல் பக்கத்தையும் சினிமா பத்திரிகையாளர் பிஸ்மி உள்ளிட்டோரையும் தாக்கி பேசியிருப்பதாக கூறப்பட்டது. இந்நிலையில் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பேசிய பிரபல யூடியூப் சேனல் தரப்பு யோகி பாபு சொல்வதற்கு ஏதாவது சாட்சியம் இருந்தால் அதை அவர் நிரூபித்து காட்டட்டும், கடவுள் முன் சத்தியம் செய்யட்டும் என்று தெரிவித்துள்ளது. நீங்க வேலை போட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க சொல்றது எல்லாம் உண்மையாயிடுமா? உங்களுக்கு தைரியமும் திராணியும் இருந்தால் நீங்க நேரடியா நீங்க சொல்கிற இடத்துக்கு நாங்க வர்றோம். இல்லைன்னா ஒட்டுமொத்த ஊடகங்களையும் அழைச்சு அந்த இடத்துல நீங்க ஒரு முருகன் சிலை மீதோ முருகன் படத்தின் மீதோ அல்லது உங்களுடைய குழந்தை மீதோ சத்தியம் செய்து நான் சொன்னது உண்மைதான், இவங்க என்கிட்ட பணம் கேட்டாங்கன்னு சொல்லுங்க, நாங்க இந்த இண்டஸ்ட்ரியை விட்டே போயிடுறேன். இதுதான் அவருக்கு வைக்கிற பகிரங்க சவால். அத்துடன் யோகி பாபுவின் ஆரம்ப காலகட்டத்தில் நடிகர் அஜித் டோன்ட் டச் என கூறி பாகுபாடு காட்டியதாக யோகி பாபு தன்னிடம் தெரிவித்ததாகவும் பிஸ்மி பேசியிருப்பது அஜித் ரசிகர்கள் பலரையும் கொந்தளிக்க வைத்திருக்கிறது. யோகி பாபு அந்த ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு நேர்ந்த ஒரு கசப்பான அனுபவத்தை எங்ககிட்ட ஷேர் பண்ணார். என்னன்னா, ஏதோ ஒரு படப்பிடிப்புல அஜித் சாருடைய கையை பிடிக்கும் போது அவர் டோன்ட் டச்னு கையை உதறிட்டாருங்கிற ஒரு தகவலை அவரே நம்ம கிட்ட ஷேர் பண்ணாரு. அந்த காலகட்டத்துல அது யோகி பாபு அஜித்தை பத்தி சொன்னாலும் நம்ம அஜித்துடைய பேரை தவிர்த்துட்டு அந்த தகவலை நம்ம சொன்னோம். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அஜித் தன்னை புகைப்படம் எடுக்கும் புகைப்படத்தை பகிர்ந்தார் யோகி பாபு. அதே நேரம் யோகி பாபு குறித்து பிஸ்மி தரப்பு பயன்படுத்திய வார்த்தைகளுக்கும் இணையவாசிகள் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். சினிமா துறையில் விமர்சனங்களும் சர்ச்சைகளும் வழக்கமானதுதான் என்றாலும் கூட அது நாகரீகமாகவும் அடுத்தவர்களை காயப்படுத்தாமலும் இருக்க வேண்டும் என்பதே சரியாக இருக்கும். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.